இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேல் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். எனவே ஜோதிட சாஸ்திரத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த பகுதியில் ராகு கேது உருவான வரலாற்றை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள காப்பாற்றுவதற்காக தேவனால் படைக்கப்பட்ட கேருபோட வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமும் ஏசாயா புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கேருபு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அழைக்கப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். மேலும் இந்த வசனத்தில் இந்த காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கேருபானது வெட்டப்பட்டதை குறித்தும் கூறப்பட்டுள்ளது. இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் ஜோதிட சாஸ்திரத்திலிருந்தும் விரிவாக பார்க்கலாம். தேவனால் படைக்கப்பட்டு தேவனுக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சொர்ணபானு என்ற அசுரன் தேவர்களுக்கு நடுவில் அமர்ந்து அமிர்தம் உண்டதால் தேவனால் வெட்டப்பட்டான். அவ்வாறு வெட்டப்பட்ட அந்த அசுரனுடைய உடலுக்கு பாம்பின் தலை பொருத்தப்பட்டு அந்த உடலானது கேது என்று அழைக்கப்பட்டது. மேலும் அந்த அசுரனுடைய தலைக்கு பாம்பின் உடல் பொருத்தப்பட்டு ராகு என்று அழைக்கப்பட்டது. செம்பாம்பு தலையும் அசுரனுடைய உடலும் கொண்ட பாகம் கேது என்றும், அசுரனுடைய தலையும் பாம்பினுடைய உடலும் கொண்ட பாகம் ராகு என்று அழைக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள சொர்ணபானு என்ற அசுரனுடைய பெயர் காரணத்தையும் அவன் படைக்கப்பட்ட வரலாற்றை குறித்தும் பரிசுத்த வேதாகமம் எசேக்கியேல் புத்தகம் 28வது அதிகாரத்திலிருந்து நம்ம காணலாம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் போன்ற சகலவித இரத்தினங்களாலும் பொன்னாலும் மூடப்பட்டிருந்தாய். நீ படைக்கப்பட்டபோது மேலவாத்தியங்களும் நாகஸ்வரங்களும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கேருபு, நீ அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று கேருபை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறத நம்ம பார்க்குறோம். இவ்வாறு அந்த கேருபானது சகலவித இரத்தினங்களாலும் பொன்னாலும் மூடப்பட்டிருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை கொண்டுதான் அசுரனுக்கு ஸ்வர்ணபானு என்ற காரண பெயர் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். மேலும் கேருபானது ஞானத்தால் நிறைந்தவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். இதையை கொண்டுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள கேது என்ற பாம்பிற்கு ஞானகாரகன் என்ற ஒரு பெயரும் உண்டானதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த கேருபானது தனது அழகினாலும் மினுக்கினாலும் மேட்டிமை எண்ணம் கொண்டு தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நின்றதுனால தேவனால் தள்ளப்பட்டு வெட்டப்பட்டதை குறித்து இனி ஏசாயா புத்தகம் 14வது அதிகாரத்திலிருந்து விரிவாக பார்க்கலாம். தேவன் தம்முடைய வார்த்தையை உலகிற்கும் ராஜாவாகவும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆசாரியனாகவும் வைத்துள்ளதை நம்ம பார்க்குறோம். அந்த தேவனுடைய வார்த்தையை தேவனால் காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கேருபானது வணங்க மறுத்தது. அதனால் தேவனால் வெட்டப்பட்டது. இந்த கேருபு குறித்து ஆண்டவர் கூறுறது, அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து தள்ளப்பட்டாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ கீழே விழ வெட்டப்பட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. மேலும் நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களுள்ள ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன், மேலும் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இந்த கேருபானது தன்னுடைய இதயத்திலே சொல்லி கொண்டது. எனவே தேவனால் இந்த கேருபானது வெட்டப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அவ்வாறு வெட்டப்பட்ட அந்த கேருபின் உடலுக்கு பாம்பின் தலை பொருத்தப்பட்டு அது இது என்றும், கேருபின் தலைக்கு பாம்பின் உடல் பொருத்தப்பட்டு அது ராகு என்றும் அழைக்கப்படுவதை குறித்து தான் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். மேலும் இந்த ராகு கேது பாம்பிற்கு அந்த 12 வீடுகளில்
ஜோதிட சாஸ்திரத்தில் வீடுகள் கொடுக்கப்படல. ஏன்னா இது தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதனான ஆதாம் ஏவாளை ஏமாற்றி அவர்களுக்குரிய ஆளுகையை பறித்து கொண்டு அது இந்த பூமிக்கு அதிபதியானதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ராகு கேதுவுடைய வீடு இந்த பூமி தான் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது நியாயம் தீர்க்கிற உரிமையையும் பெற்றுக்கொண்டது.